யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பக்கத்து தெருவுல யானை வந்தா அந்த மணி ஓசை இங்க கேட்கும். இந்த பழமொழிக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில உயர போறான்னு வைங்களேன், அவனுக்கு பேரும் புகழும் வரப்போகுதுன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடியே அவன் தாழ்ந்த சிந்தை உள்ளவனா இருப்பானா. என் உழைப்புனால நான் முன்னேறலைங்க, எல்லாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துல நான் முன்னேறி வந்தேன்னு சொல்லுவான். ஏன் திறமை ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் கடவுளோட கிருபைன்னு சொல்லுவான். ஏழைகளை மதிச்சு வாழ்வான். அவன் உள்ளத்துல சாதி பெருமை இருக்காது. மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்னேனே, அதுக்கு இதுதான் அர்த்தம். இந்த தாழ்ந்த சிந்தனை உள்ள மனுஷனுக்கு பின்னால பெரிய ஆசீர்வாதம் வருங்க. இத பாட்டி சொல்லலைங்க, கடவுளே சொல்றாருங்க. நகை கடையில CCTV கேமரா வச்சிருக்காங்க, பாத்திருக்கீங்களா? அது எதுக்கு தெரியுமா? கஸ்டமர்களை கண்காணிக்கிறதுக்கு தான். கடவுளோட கண்களும் பூமி எங்கும் சுத்திக்கிட்டு இருக்குங்க, அது எல்லா மனுஷரையும் கண்காணிக்குதுங்க. தாழ்ந்த சிந்தனையோட வாழ்றவங்களுக்கு அள்ளி அடி கொடுப்பாராங்க. அப்படிப்பட்டவனை மதிப்பும் மரியாதையுமா வைப்பாராங்க. ஒரு மனுஷன் தாழ்ந்த சிந்தனையில வாழ்வானா வாழ்க்கையில அவன் உயர போறான்னு அர்த்தம். இதையும் கடவுள் தான் சொல்றாரு, நம்புங்க. கடவுள் பொய் சொல்ல மாட்டாருங்க. பாட்டி சொல்ற கடவுள் யாருன்னு தெரியுதா? இதோ இவர் தாங்க அந்த கடவுள்.